5-star K Sendil மற்றும் Doing Studios presents Siviraj நடிப்பில் 10 hours from today. Oscar is always on right track. That is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அண்ணி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சைலண்ட்டாக வீட்டில் இருங்க. ஆணாதிக்கம்ப்பா, ஆணாதிக்கம் ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. உங்களை அந்த பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்களா? பிஎஸ்பி யாருடைய கட்சி? இது நான் போட்ட ஆள். ஆனந்த் யாருன்னு தெரியாது, மேல் இடத்துல கூட ஆனந்த் யாருன்னு தெரியாது. நான் கை காட்டின ஆனந்த் நம்பரை தான் அவங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் ஆனந்தனுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. அந்த சந்தேகம் எந்த புள்ளியில் இருந்து உங்களுக்கு? அவருடைய முதுகில் குத்திட்டாங்களப்பா. நல்லவனை மாதிரி நடிச்சுட்டு அவர் கூட முதுகில் குடுத்திட்டாங்களே, அதுவே எவ்வளோ பெரிய துரோகம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திருமிகு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். வணக்கம் மேடம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் பகுஜன் சமாஜினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்திருக்கு. கட்சி தலைமையில், தேசிய தலைமையிலேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் இனிமேல் கட்சி பணிகளை பார்க்க வேணாம் அப்படின்னு. உங்களை அந்த பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்களா? நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்ததுலேருந்து இந்த அறிக்கை இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே கட்சிக்குள்ளே என்ன நடந்தது? பொறுப்புலேருந்து மேலே இடத்துல நீக்கின மாதிரி எந்த தகவலும் வரல. இவங்க முதல்ல அந்த அறிக்கையே தவறாக வெளியிட்டிருக்கிறாங்க. லெட்டர் பேடு கிடையாது, அவருடைய சிக்னேச்சரும் இல்லை. அதுக்கப்புறம் இது மேல் இடத்துலையும் நாங்கள் இது கேட்டோம், ராஜாராம் கிட்டேயும் கேட்டோம், ராம்ஜி கௌதம் சார்கிட்டையும் கேட்டோம். கேட்டதுக்கு இது தவறான கருத்து, இந்த மாதிரி நான் அறிக்கை எதுவுமே வெளியிடலைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சுட்டு இதனுடைய பதில் நாங்கள் வெளிப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கட்சிக்குள்ள இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? நீங்கள் பொறுப்புக்கு வந்ததுலேருந்து இப்போ இந்த அறிக்கை வந்திருக்கு இல்லையா, இந்த இடைப்பட்ட காலகட்டம் கட்சிக்குள்ள என்ன நடந்தது? இந்த கட்சி ஆரம்பத்திலிருந்தே ஆனந்த் சார் மாநில பொறுப்பாளருங்கெல்லாம் நீக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தார். எதுக்காக அவர் நீக்கினாருன்னு தெரியல. அது நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் தப்பு பண்ணிட்டு வந்திருந்தார். தப்பு பண்ணும்போதெல்லாம் நான் கேட்பேன், எதுக்காக இவரெல்லாம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க, என்ன தவறு பண்ணாங்க, அதனுடைய ரீசன் எதுவுமே சொல்லவே மாட்டுறாரு. ஆரம்பத்துலேருந்து இதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. இந்த நீக்கப்பட்ட நிர்வாகிகளோட நீங்கள் பேசுனீங்களா? ஆனந்தால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி? அவங்க சொன்னாங்களா? நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க? நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆனந்த்கிட்ட நான் பேசிவிட்டு நான் இன்னும் எதுக்காக அவங்கள பொறுப்பில் இருந்து நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அண்ணி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆனந்தை ஃபோன் பண்ணி பேசினேன். என்னப்பா இந்த மாதிரிலாம் பொறுப்பாளர்கள்லாம் நீக்கிறீங்களே, அண்ணி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சைலண்ட்டாக வீட்டில் இருங்க அப்படி ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு வந்தார். இப்போது நாங்கள் சமீபத்தில் திரு ஆனந்தையும் நேர்காணல் பண்ணியிருந்தோம். அவர் அப்போ சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் பேசினார். நாங்கள் அன்றைக்கி எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்ற டோனில் தான் பேசினார். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது அதுலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் ஆன் கேமில் சொன்னதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட்டாக அவர் இல்லையா? என்ன தான் பண்ணார் உண்மையிலே அவர் கட்சி? எனக்கு சப்போர்ட்டாக என்றைக்குமே இருந்தது இல்லை. அவர் எந்த விஷயத்துலையும் இருந்தது இல்லை. அண்ணனுடைய கேஸில் முக்கால்வாசி அவர் சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவிக்கே வந்தார். ஆனால் இது வரைக்கும் அவர் இந்த கேஸை என்னை எடுத்து நடத்தவே இல்லை. இப்போது உங்களுக்கு அந்த உங்களை சம்மந்தப்பட்ட அந்த அறிக்கை வந்தது இல்லையா கட்சியில் அது பெரிய விமர்சனங்களையும் கொண்டு வந்தது. நீங்கள் உங்களுக்கு அவங்க கட்சியில் இருக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் கட்சியில் விட்டு போயிடுங்கன்னு சொல்லிடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது வேலைக்கு ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு மட்டும் போங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்சி சொல்கிறது தப்பு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த ஆணாதிக்கம்ப்பா, இந்த ஆணாதிக்கம் ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. பிஎஸ்பி யாருடைய கட்சி? இவர் நான் போட்ட ஆள். ஆனந்த் யாருன்னே தெரியாது, மேல் இடத்துல கூட ஆனந்த் யாருன்னே தெரியாது. நான் கை காட்டின ஆனந்த் நம்பரை தான் அவங்களுக்கு தெரியும். பிஎஸ்பி அவர் உருவாக்கின கட்சி இது. பிஎஸ்பி தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாமல் இருந்த கட்சி இது. அவர் 17 வருஷமாக கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துருக்கிறாரு. இது ஈஸியாக என்னை எப்படி தூக்கிடலாம்? அவருக்கு அந்த ரைட்ஸே கிடையாது என்னை தூக்கத்துக்கு. இப்போது அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைவராக அவர் இருக்கிறார். இப்போ உங்களை கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதா இல்லை அந்த பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்கள் இதை அடுத்த கட்டமாக பொலிட்டிக்கலை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? ஏன்னா நிறைய நிர்வாகிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதாகவும் தகவல் வருது. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இது அடுத்த கட்டமாக பொலிட்டிக்கலை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? அடுத்த லெவலில் பொலிட்டிக்கல்னால் நாங்கள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பிஎஸ்பியில் அந்த ஆமாம் தலைமையில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம அடுத்த கூட்டம் கூட்டுறோம்.
எல்லா நிர்வாகிகளும் கூப்பிட்டு கலந்து ஆலோசனை தான் நம்ம அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இப்போ இந்த வழக்கில் வந்து தொடக்கத்தில் இருந்தே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக நடந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களே வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அவரும் வந்து பெரிய அளவில் இந்த வழக்கில் ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை ஒரு அறிக்கை வந்தது இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க அது தேசிய தலைமையிலேருந்து வந்த அறிக்கையில் இந்த அறிக்கை மேலே எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு. அந்த அறிக்கையில் சொன்னது வந்து நீங்கள் வந்து அந்த வழக்கை பார்த்துக்கணும், சிபிஐ விசாரணைக்கு அந்த வழக்கை நகர்த்தணும் அப்படின்றதுக்காக வந்து உங்களை வந்து இந்த பொறுப்புலேருந்து விடுவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் தான் வந்து அந்த அறிக்கை வந்திருந்தது. கட்சி எந்த அளவுக்கு இந்த கேஸை வந்து கையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் இறந்த முதல் நாள்லேயே ஆற்காடு சுரேஷ் ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் மூடுது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் இந்த கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தோம். இது கிடையாது, ஆற்காடு சுரேஷ்க்கும் இதுவும் கிடையாது, இது வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இது முதல் நீங்கள் தீவிர விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு 2 தடவை 3 தடவை நம்ம வந்து கமிஷனரை போய் பார்த்தோம். பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் விசாரணை முறையில் 10 குழுவை நியமிச்சுட்டு அந்த 10 குழு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோ எங்கள் வீட்டு டிரைவரு அதுக்கப்புறம் அவங்க உறவினர்கள் வீட்டிலலாம் விசாரணை பண்ணி முடிவு வரும்போது 28 பேர் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு. அந்த 28 பேர் லிஸ்ட்டில் வந்து ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் A2 வந்து மொட்டை கிருஷ்ணனும் சம்பவ சேந்திலும் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல, அது அப்படியே இருக்குது. அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் இந்த கொலைக்கு சம்பந்தது வந்து முழு விபரம் எங்களுக்கு இந்த கேஸில் வரும். அப்படி 2 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணலான்னா இது இந்த கேஸுடைய முழு விபரம் எங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் சொன்னீங்க இதை வந்து ரிவெஞ்ச் மர்டர்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க, நாங்கள் அழுத்தம் கொடுத்து இத்தனை பேரை கைது பண்ண வச்சோம். இப்போது கூட இருந்தவங்களே எல்லாரும் வந்து விசாரித்தாங்க, அதுலலாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. இப்போ இரங்கல் கூட்டத்துக்கு வந்தவங்களே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அவங்க இரங்கல் கூட்டத்துக்கு வந்தவங்க பேசினது வந்து நாங்கள் இதுக்கு நீதி வாங்கி கொடுப்போம்னு சொன்னவங்களே கைது செய்யப்படுவது ஒரு துரோக கொலை மாதிரி தான் வந்து இந்த விஷயம் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது இந்த விஷயத்தில்? கூட வந்து நின்னவங்களே வந்து அவங்க தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அவருடைய முதுகில் குத்திட்டாங்களப்பா, நல்லவனை மாதிரி நடிச்சுட்டு அவர் கூட முதுகில் குத்திட்டாங்களே, அதுவே எவ்வளோ பெரிய துரோகம். இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து கூட இருந்தவங்களே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க அப்படின்றீங்க. இப்போது நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம், உங்கள் அந்த பொறுப்பு சம்பந்தமாக வந்த அந்த அறிக்கை வந்து தேசிய தலைமைக்கு தெரியாமல் தான் வந்திருக்கு அப்படின்னா, ஆனந்த் அவர்களை வந்து எந்த விஷயம் இந்த இடத்துக்கு நகர்த்துச்சு? ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மாதிரியான ஒரு டோன் தான் வந்து எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, அவர் எந்த விஷயம் இந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் சரியாக தான் செயல்படுறாரா? அவர் இது வரைக்கும் எதுவுமே சரியாக செயல்படலை. இன்னும் அவர் சரியாக செயல்பட்டுருக்கிறார், அது முதல் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒன்றுமே அவர் கட்சி ரீதியாகவும் அவர் ஒன்றுமே எதுவுமே செய்யலை. அண்ணனுடைய கேஸ் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவிக்கே உள்ளே வந்தார். வந்து உடனே இது 10 மாதம் 1 இயர் ஆக போகுது. இந்த கேஸ் விஷயமா ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை. அந்த ஷார்ட் ஷீட்டும் வாங்கி இது வரைக்கும் என்னென்ன படித்தும் சொல்லலை. இந்த கேஸ் பற்றி மூவ்மெண்ட்டு எதுவுமே பேசவே மாட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் நிறைய துரோகம் பண்ணியிருக்கிறாருப்பா. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம்? ஒரு வித்தியாசமே இல்லையே. உள்ளே இருக்கிறவனும் அதே தப்பு தான் பண்ணுறான், இவரும் அதே தப்பு தான் பண்ணுறாங்க. ஆனந்துக்கிட்ட முறை சொன்னப்பா, உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்கிறாங்க பூந்தமல்லி சப் ஜெயிலு, அவங்க நிறைய தவறான கருத்தில் வெளியே வருது. என்னென்னா என்னையும் மிரட்டல் கொடுக்குறாங்க, என்னுடைய சார்ந்த நபர்கிட்டையும் மிரட்டல் கொடுக்குறாங்க. இது நீங்கள் வந்து அவங்க வந்து ஜெயிலுக்கு மாற்றலாம், ஏன் இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னு கேட்டேன் நான். அது வரைக்கும் அவர் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. நான் முறைப்படி நான் கமிஷனர் சார்கிட்ட நான் போய் பார்த்து சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்குது, தவறான கருத்தில் வெளியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 நாள் டைம் கேட்டாங்க. டைம் கேட்டோடனே நான் அங்கே சப்ஜெக்டில் போய் இது பண்ணும்போது 6 ஃபோனு, அதுக்கப்புறம் சில இதெல்லாம் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த 27 பேரும் இதில் மாற்றினாங்க, புழல் ஜெயிலில் மாற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் எந்த ஒரு இதுவும் செய்யலை. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு மிரட்டல் வந்துன்னு தான் இருக்குது. நேற்று ஜெயிலேருந்து மிரட்டல் வந்துட்டு தான் இருக்குது. நேற்று கேஸ் வந்துட்டு இருந்தாங்க. கேஸில் வந்தவங்க வந்து இந்த அருண் தம்பியும் இன்னொருத்தர் வந்து அந்த தம்பி திருமலை, அந்த 2 பேரும் தவறான வார்த்தையை வந்து வெளியிட்டு போயிருக்கிறாங்க நேற்று அந்த கோர்ட்டில். இல்லை, எனக்கு ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க ஜெயிலிருந்து உங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறாங்களா?
ஆமாம், ஜெயிலேருந்து மிரட்டலும் வருது. ஹைகோர்ட்டுக்கு நேற்று வந்தாங்க. அந்த இடத்துலையும் அவங்க சார்ந்த அட்வொகேட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்தமாரி இவங்க வந்து டிவி சேனல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இந்த கேஸ் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என் பேரையும் சொல்லி என் கூட இருக்கிறவங்க பேரையும் சொல்லி அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டல் விடுறாங்க. நேற்று நடந்த சம்பவம். இப்போது நீங்கள் அவங்க மிரட்டல் விடுக்கிறாங்கன்றது வந்து நீங்கள் ஆனந்துடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அவர் இது பற்றி எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா? இது வரைக்கும் ஆனந்த் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலப்பா. இது நான் தான் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஆனந்த் ஒரு கேஸ் விஷயமா இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இதை பற்றி நான் எப்படி ஆனந்திகிட்ட சொல்ல முடியும்? எதுவுமே எடுத்து என்னால் சொல்ல முடியாது. நான் தான் இதெல்லாம் வந்து பார்த்து நான் கமிஷனர்கிட்ட நாளைக்கு தான் பேசணும். ஆனந்த் அவங்க கூட தொடர்பு இருக்காரு, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க கூட அவருக்கு எதுவும் தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுப்பா? இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவருக்கும் தொடர்பு? ஆமாம், சந்தேகம் வருது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் வந்து ஆனந்தனுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த சந்தேகம் எந்த புள்ளியில் இருந்து உங்களுக்கு வந்தது? இந்த கேஸில் வந்து மொட்டை கிருஷ்ணன், சம்போ செந்தில் இன்னும் பிடிக்கல. அப்போ இவங்களை பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கேஸினுடைய முழு இது இருக்கும். இவர் கையில் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த ஆதாரத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக நம்ம தெரியும். இப்போன்னா இவருடைய கேஸில் வந்து கட்சி ரீதியாக பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஜாதி ரீதியாக பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை கூலைப்படி வச்சு பண்ணியிருக்கிறாங்களா, மூணும் எனக்கு தெரிய வரும். இவர்கிட்ட ஆதாரத்தில் அப்படி சப்போஸ் இருந்துச்சுன்னா இது நல்ல ரிசல்ட் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இவர் என்னை வந்து அண்ணி வந்து சிபிஐக்கு போகணும், சிபிஐக்கு என்னை போன்னு சொல்கிறாரு. நான் போகிறதுக்கு ரெடி தான். கடந்த அண்ணன் இறந்து 3 மாதத்தில் நம்ம வந்து ஒரு 25 அட்வொகேட் வச்சு நம்ம கன்சல்ட் பண்ணுறோம். இது அடுத்த கட்டம் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு. அப்போ ஆனந்த் இருந்தார், பாப்பா மோகன் சார் இருந்தாங்க, முக்கிய பெரிய அட்வொகேட்லாம் உட்காந்து பேசின்னு இருக்கும்போது இப்போதைக்கு சிபிஐக்கு வேண்டாம், இந்த கேஸ்லாம் வந்து கரெக்டாக போகுதுன்னு ஆனந்தும் சொன்னார் தான். இது வந்து கரெக்டாக போகுது, நம்ம ட்ரையல் வரும்போது அந்த எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்த இடத்துல நம்ம சிபிஐக்கு போகலான்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த முடிவு எடுத்தோம். ஆனால் இப்போ உங்களை அவரே சிபிஐக்கு போகணும், என்ன சிபிஐக்கு போகணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து எங்கள் இதில் பேட்டியில் அவர் சொல்லும்போது, இந்த ஐபிஎஸ் தமிழுடைய பேட்டியில் சொல்லும்போது செல்வ பெருந்தகை மேலே வந்து எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரு? நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட கேட்டிங்களா? என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, டவுட் இருக்குது அண்ணி, நீங்கள் அவர் மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, டவுட் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, சரியான முறையில் ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், நம்ம எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு நம்ம எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு என் கையில் இருக்குது அண்ணி, நம்ம பண்ணலாம், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆதாரம் நம்ம கமிஷனர் சார்கிட்ட நம்ம கொடுத்துடலாம், அப்படி இல்லையா கோர்ட்டில் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் இது வரைக்கும் அவர் எதுவுமே செய்யலை. இதிலிருந்து தான் எனக்கும் அவரும் கருத்து வேறுபாடு வந்தது. ஸோ அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு. ஆமாம், இந்த விஷயத்தில் வந்து அவர் ஆதாரம் இருக்குன்னு சொன்னார், உங்ககிட்ட கொடுக்கல, வேற ஏதாவது இதை பற்றி சொன்னார்? இந்த கொலை வழக்கு தொடர்பாக உங்ககிட்ட வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு? இல்லை, இது வரைக்கும் எதுவுமே ஷேர் பண்ணல. அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை, லீகலாகவும் ஒரு பெருசாக எடுத்து இது வரைக்கும் எதுவுமே எடுக்கல. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை நடந்தப்போ சமூக வலைதளங்கள்லையும் சரி, பல இடங்களில் நேரில் பேசும்போதும் சரி, ஒரு சென்னையில் வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவரை வந்து முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அவர் எப்படி, அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தவர் வந்து எங்களுக்கு தெரியும், நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காரு அப்படின்றத தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவருக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இப்போ அவர் இல்லாத இந்த வெறுமை இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? அவர் இறந்த உடனே தவறான செய்திகள் நிறைய வந்தது. அதுக்கு சரியான ஆதாரம் இல்லாமல் தவறான செய்தி வெளியிடக்கூடாது. அது வந்து ரொம்ப மனசு ரொம்ப கவலையாக இருந்தது. தவறான செய்தி வந்து பரப்பிட்டு வந்திருந்தாங்க. இவர் எவ்வளோ பேர் நிறைய பேரை படிக்க வச்சுருக்கிறாரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இவங்களை படிக்க வச்சுங்க நிறைய பேர் கலெக்டரும் ஆகிருக்கிறாங்க, அரசாங்கத்தில் வேலையும் பண்ணுறாங்க, பெரிய அட்வொகேட்டும் ஆகிட்டு இருக்கிறாங்க. அண்ணி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கூட நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், அவரு சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க, தங்கச்சிம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோம், நீங்கள் எதுக்குமே கலங்காதீங்க, அவருக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், கேஸில் என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ நான் எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே என் கூட பக்கபலமாக இருக்கிறாங்க, அட்வொகேட்டும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு தரப்பும் சரி, எல்லாம் அதிகாரிகளும் சரி, எல்லாருமே என் கூட உறுதுணையாக இருக்கிறாங்க. ஆனால் இது அவரை பற்றி அவதூறாக செய்தி வெளியே வர்றது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அவதூறாக நம்ம செய்தியை வெளியே வரலாம். குழந்தை வந்து அவர் இல்லாத இந்த இதில் குழந்தையை சமாளிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது?
அது சொல்ல முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் டெய்லியும் அந்த ரைம்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் டேடின்னு வருது இல்லைங்களா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்ல முடியாதுப்பா, வார்த்தையே இல்லை. உங்களுடைய சட்ட போராட்டம் வந்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இணையவும் கருத்து மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 5-star K செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிவிராஜ் நடிப்பில் 10 hours from today. Oscar is always on right track. That is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.